யூடியூப் சேனல்ல அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேலைவாய்ப்பு திட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல அடுத்து பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா தொழில் அணங்கு திட்டம். சரிங்களா? இதோட தொடக்கம் எப்ப அப்படின்னா 18 ஜூலை 2022 தொடங்கியிருக்காங்க. எங்க தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலிங்ஸ் நகர் மதுரையில தொடங்கினாங்க. தமிழ்நாடு தொடக்கம் மற்றும் புத்தாக்க இயக்கம் தான் இந்த தொழிலரங்கு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் புத்தொழில் புத்தாக்க இயக்கம் மூலமாக பெண்களை தொழில் முனைவோருக்கான தொடர் செயல்களில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம். பெண்களை தொழில் முனைவராக்குவதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாகவும் செயல்படுகிறது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் அணங்கு அப்படிங்கிற திட்டம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து முதல்வரின் புத்தாய்வு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட தொடக்கம் எங்க அப்படின்னா சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில இது கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. இது தொடக்கம் எப்ப அப்படின்னா 29 செப்டம்பர் 2022 கொண்டு வந்திருக்காங்க. இது இளைஞருக்கான 3 கட்ட தேர்வு செய்யப்பட்டு 3 கட்டங்களா தேர்வு செஞ்சு அதுல 30 பேரை தேர்வு செய்யறாங்க. அது 30 நாட்கள்ல பயிற்சி அளிக்கிறாங்க. இது எந்த நிறுவனம் பயிற்சி அளிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் தான் இதுக்கான பயிற்சியை வழங்குது. சரிங்களா? 2 வருஷத்துல மாதாந்திர உதவித்தொகையா ரூபாய் 65,000 இதர செலவினங்களுக்காக 10,000 வழங்கப்படுறதா சொல்றது. சரிங்களா? இந்த முதல்வரின் புத்தாய்வு திட்டம் எதுக்காக அப்படின்னா திறன் மேம்பாட்டுக்கான ஒரு திட்டமாகவும் இதை சொல்லலாம். சரிங்களா? அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். அண்ணல் அம்பேத்கரின் தொழில் முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 27 ஜூலை 2023 தொடங்கினாங்க. இது எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா வர்த்தக மையம் சென்னையில தொடங்கினாங்க. இதோட நோக்கம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தொழில் முனைவராகவும் கடன் வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா? தொழில் முனைவராக்கி கடன் வழங்குறாங்க. சரிங்களா? இதுக்கு 55 வயதுக்குட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1.5 கோடி வரையிலான கடன் இது பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல 65% வங்கி கடனாகவும் 35% அரசு மானியமாகவும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புதிய தொழிலுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. கடனை கொடுக்குறாங்க.